கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 25வது வசனம். மத்தேயு 20:25, Matthew 20:25. அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வரச் செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தலைமைத்துவம் எப்படி பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது, எப்படி வெளியே இருக்குங்கிறத காட்டுறாரு ரொம்ப அழகா. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு தர்க்கம் வந்துருச்சு. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்தவுடனே அவங்கள என்ன பண்ணுறாரு, கூட கூப்பிட்டு வச்சு அவங்களுக்குள்ள இருக்க இந்த டென்ஷனை ஆண்டவர் அது வேண்டான்னு விடலை. மாறாக அதை எடுத்து அவர்களுக்கு விளக்கி கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா எப்போ அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை வந்த உடனே இயேசு கிறிஸ்து அவங்கள்ட்ட நேரடியாக பேசுகிறாரு. இந்த உறவுகளில் வரக்கூடிய இந்த ஒரு அழுத்தம் என்ன பண்ணணும், அதை அவர்களை ஒரு நல்ல குணாதிசயம் உள்ளவங்களாக மாற்றணும். அதனால் அவருக்கு பக்கத்தில் கூப்பிடக்கூடியதாக ஆண்டவர் அவங்கள கூப்பிட்றாரு, அவங்கள தூர அனுப்பலை. அதனால தான் யோவான் 15:4 சொல்லும்போது எனக்குள்ள சார்ந்தவங்க அபைட் இன் மீ என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அது சொல்லும்போது புறஜாதியார் எப்படி பண்ணுவாங்க, அவங்க மற்றவர்கள் மேலே புற அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள். அப்போ இங்கே உலகத்தில் உள்ள தலைமைத்துவம் அவங்கள அதிகாரம் பண்ணக்கூடியதா, அவங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடியதா, அவங்கள ஒரு மேலே அதுக்கு கீழே மேனேஜர், அது கீழே அப்படி வரக்கூடியதா, அது எதில் இந்த உலகத்தில் உள்ள அதிகாரம் எப்படி, உலகத்தில் உள்ள தலைமைத்துவம் எப்படி இருக்குது, அதிகாரத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்க ஒழிய பணி செய்வதில் இல்லை. அதனால தான் பேதுரு எழுதும்போது தன் நிருபத்தில் 1 பேதுரு 5:3 என்ன சொல்லும்போது, நீங்கள் அவர்கள் மேலே இருமாப்பாய் ஆளுகை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதே சமயத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ பெரியவங்க பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்று சொல்லக்கூடியதா. அப்போ அவங்க என்ன, உலகத்தில் உள்ளவங்க என்ன, அவங்களுக்கு என்னுடைய பதவி என்ன, எனக்கு என்ன பட்டம் என்ன, என்னுடைய இது என்ன, என்னுடைய ஸ்டேட்டஸ் என்று சொல்லக்கூடிய என்னுடைய இது என்ன, என்னை எல்லாரும் பார்க்கக்கூடியதாக இருக்கா, நான் எல்லாருக்கும் மேலே இருக்கிறேன்னா. அப்போ உலகத்தில் இருக்கிற உள்ள ஒரு தலைமைத்துவம் எப்படி இருக்குது, ஒரு பதவியின் மூலமாக இருக்குதே ஒழிய அவர்களுடைய குணாதிசயங்கள் மூலமாக இல்லை. லூக்கா 14வது அதிகாரத்தில் 7-11 வரை உள்ள வசனங்கள் ஆண்டவர் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நீ இருக்கிறதுலே ஒரு தாழ்மையான ஒரு இடத்தை தெரிந்து கொள், அப்போ தான் உன்னை என்ன பண்ணுவாங்க, ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, இன்றைக்கு உலக பிரகாரமான காரியங்கள் சபைகளே வந்துவிட்டதுனால இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. இப்போது நம்ம உலகத்திலையும் சரி சபையிலையும் எப்படி கொண்டு வந்துட்டாங்க, எவ்வளோ பேரை அவங்க பணி செய்கிறாங்கங்கிறத வச்சு அவர்கள் பெரியவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே வந்துட்டாங்க. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் இந்த உலகத்தினுடைய தலைமைத்தன்மைக்கும் ராஜ்யத்தினுடைய தலைமைத்தன்மைக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் தெரியணும். உலகத்தில் உள்ளவங்க என்ன, அதிகாரத்தை தேடுவாங்க, தங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று தேடுவாங்க, மற்றவர்கள் மேலே ஆளுகை செய்யணும்னு தேடுவாங்க, தங்களை எல்லாவற்றிற்கு மேலாக உயர்ந்தவங்களாக இது பண்ணுவாங்க, அவங்க கடினமாய் ஆளுகை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. என்ன சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, அப்படி இருக்கக்கூடாது. இப்போ நமக்குள்ள ஒரு அழுத்தம் வருது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், உடனே கர்த்தர்கிட்ட போகக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன்னா இங்கே பார்க்கும்போது நம்ம ஒரு காரியம் மிக தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும். மற்றவர்களை ஆளுகை செய்கிறது, அதிகாரம் கடினமாய் அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு தலைமைத்துவம் இருந்தால் அதை நம்ம நிச்சயமாக நிராகரிக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலக பிரகாரமான தலைமைத்துவத்தை அது மிகவும் கண்டிக்கக்கூடியவராய் இருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எனக்கு பதவி வேணும், எனக்கு பட்டம் வேணும் அப்படிங்கிறத தேடுவதை விட்டு நம்ம ஒரு நல்ல குணாதிசயம் உள்ளவர்களாய் இருக்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கணும். நம்ம
தேவனுடைய ராஜ்யத்தில் மற்றவர்களுக்கு பணி செய்கிறவர்களாய் இருக்கணுமே ஒழிய, எனக்கு பதவி வேணும், எனக்கு அந்தஸ்து வேணும், என்னை எல்லாரும் பாஸ்டர்னு போடணும், பிஷப்னு போடணும், அப்பாசல்னு போடணும், ரைட் ரெவரண்ட்னு போடணும், இப்படி அநேக டைட்டில்ஸுக்காக அலையக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் பரலோக ராஜ்யத்தில் அப்படி இல்லை. நீங்கள் எப்படி நீங்கள் மற்றவர்களுக்கு பணி செய்கிறீங்க, மற்றவர்களுக்கு எப்படி நீங்கள் உதவி செய்கிறீங்கிறத வச்சு தான் இங்கே பரலோக ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்ம இந்த நாளில் தெளிவாக தெரிஞ்சுக்கொள்வோமா, பரலோக ராஜ்யத்தினுடைய லீடர்ஷிப் மாடலும் உலகத்தில் உள்ளதுக்கும் எதிர்மறையானது. அதனால் நம்ம உலகத்தை காப்பி பண்ணக்கூடாது, பைபிளில் உள்ளதை பின்பற்றணும்னு தெரிஞ்சுக்கொள்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ உலக பிரகாரமான தலைமைத்துவம் இல்லை, பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற தலைமைத்துவத்தை நாங்கள் பின்பற்றி வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆம் ஆண்டவரே, நாங்கள் பதவி, அந்தஸ்து மற்றும் எல்லாரும் எங்களை மதிக்கணும் என்பதை விட்டுவிட்டு நாங்கள் மனத்தாழ்மையாய் உமக்கென்று பணி செய்கிறளாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.